சரி நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். அடிச்சிருவேன் அரவிந்த். யா நான் என்ன எனக்கு என்ன குறைச்ச? உனக்கு ஒரு குறைச்சே இல்ல. இப்ப என்ன பண்ற ஐடியான்னு தெரியல. ஏன் உனக்கு எதனால மாப்பிள்ளை வேணாங்கற? அம்மா என்ன இப்படி ஃப்ரீடமா வச்சுக்கோனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எதுக்கு அப்புறம் வேற என்ன 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 அது கேட்டு அடிக்கிற? அப்புறம் அங்க பாத்துட்டு இப்படி இப்படின்னா நம்பர் கூட இருக்காமா? வர பையன் என்ன மாதிரி கேரக்டர்னு யாருக்கு தெரியும்? இப்ப உள்ள ஒரு பொண்ணு பையனும் பேசினாலே எவ்வளவு தப்பா நினைக்கிறாங்க. ஆமா அது கரெக்ட் தான். இல்ல பாக்கலாம் என்ன நடந்தாலும் உங்கள்ட்ட கண்டிப்பா சொல்றேன். ஆனா இது தக்காளி வீடியோக்கு வரது ரேர் தான். பாக்கலாம் என்ன வருவீல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் வர்றதுனா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வருவாங்க பாத்துக்கலாம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு விட்டுட்டு திடீர்னு இல்லாம விட்டா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. கூடயே இருந்தது தனியே தொல்லை வாங்க. தனியா மீன்ஸ் கொஞ்சம் ரெண்டி. ஹலோ நம்ம நம்பிஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி தக்காளிக்கு மாப்பிள்ளை பார்க்குறாங்கன்ட்டு. தக்காளிகிட்டே கேட்போம் என்ன தாண்டி ஆச்சு உங்கள் வீட்டில். அதனால் வீடியோவே வரதில்லைங்க ரொம்ப நாளாக. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க ரீசெண்டாக. இன்ஸ்டாகிராம்லேயும் வீடியோ கிடையாது, யூடியூப்லேயும் வீடியோ கிடையாது. அன்றைக்கி நாங்கள் இப்போ எனக்கு வயிற்றில் மருந்து எடுக்கிறதுக்கு என்னத்துக்குன்னா உடம்புல ஏதோ மருந்து இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை எடுக்க போயிருந்தனால தான் அப்போ தான் அவள்கிட்ட கேட்டேன். இப்போ தான் அவன் சிக்கியிருக்கா. அதனால் வீடியோ எடுத்து போட்டுருவோம், உங்களுக்கும் தெரியணும் என்ன நடக்க போகுதுன்ட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இவகிட்ட கேட்போம் நம்ம என்ன தாண்டி இல்ல என்ன ஆச்சு உங்க வீட்டுல? என்ன வீட்டுல பிரச்சனை தான் போய்கிட்டு இருக்கு. அத ஏன் கண்ணா சொல்ற? பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு. அதான் என்ன பிரச்சனை? மாப்பிள்ளை பாக்குற பிரச்சனை எனக்கு கடுப்பா வருது. சரி மாப்பிள்ளை அப்புறம் எல்லாரும் பார்க்க தான் செய்வாங்க. எனக்கு பிடிக்கல. அவன் எப்படி இருப்பான், என்ன மாதிரி கேரக்டர், நல்லவனா கெட்டவனான்னு யாருக்கு தெரியும்? அதனால எனக்கு பிடிக்கல. நான் எங்க அப்பா கிட்ட வேணாம் சொன்னது எங்க அப்பா என்னை திட்டுறாங்க. அதனால வீடியோ வர மாட்டேன். வீடியோ வர மாட்டேன்னா சப்போஸ் அவன் ஏதாவது எங்க அப்பா ஏதாவது திட்டாங்கன்னா என்ன பண்றது? வீடியோ கூட்டாலும் வரலங்க. வாடி வெளில போனாலும் வரல. இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா. இப்ப வீட்டுக்கு போற மாரி ஐடியாவும் இல்லையா. எங்க அம்மாட்ட தான் சொல்லி பேச சொல்லணும். என்ன உங்க அப்பா எனக்கு கால் பண்ணி சம்மதிக்க வைங்கன்னு சொல்றாங்க. நான் என்ன பண்றது? அவன் வரவன் நல்லவனா கெட்டவனா குடிக்கிறவனா எப்படிப்பட்டவன் யாருக்கு? குடிக்கிறவனா தான் குடிகாரன்லாம் நீங்க எதுவும் சொல்ல கூடாது. குடிகாரன் புனிதமா போயிரு பேசாம போயிரு. கேரு குடிகாரனா இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறீ. இப்ப லைஃப் நல்லா இருக்கும், மயிறு நல்லா இருக்கும், நாசமா போகும். குடிச்சிட்டு எத்தனை சும்மா இரு. எனக்கு உனக்கு நீயும் சேர்ந்து ஒரு ராவா அடிச்சு தம்ம அடிச்சு ஜாலியா இருக்கும். போயிருவேண்டா. சரி ஓகே ஃபைன். இது லூசுங்க, இது மென்டல். இப்ப என்ன பண்ற ஐடியான்னு தெரியல. ஏன் உனக்கு எதனால மாப்பிள்ளை வேணாங்கற? அவன் என்ன இப்படி ஃப்ரீடமா வச்சுக்கோனான்னு எனக்கு எப்படி தெரியும்? அப்புறம் எதுக்கு அப்புறம் வேற என்ன 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 அது கேட்டு அடிக்கிற? அப்புறம் அங்க பாத்துட்டு இப்படி இப்படின்னா என்ன வலையெல்லாம் விதவிதமா போட்டுருக்கு. அம்மா அது சாமி கும்பிட்டு போட்டு விட்டாங்க. ஏதோ மந்திரிச்சிருக்காங்க அவளை வச்சு. அம்மா சாமி இவளை வச்சு மந்திரிச்சு கல்யாணத்துக்கு ஒத்து வைக்க போறான்னு நினைக்கிறேன். நான் கல்யாணம்லாம் பண்ணல. எனக்கு கல்யாணம் பண்ற இன்ட்ரெஸ்டே இல்ல. அப்படியா? என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. என்ன பண்ண போறோம்னு தெரியல. கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அப்புறம் இவங்கிட்ட நான் பேச முடியாது, வீடியோவும் பண்ண முடியாது. அப்புறம் வேற என்ன? இவங்கிட்ட பேசுறதே நீ. ஆமாங்க அது வேற. காசு கேட்பேன் 200 ரூபாய் அந்த இதுக்கு போறதுக்கெல்லாம். உங்களுக்கே தெரியும். நம்பர் கூட இருக்குமான்னு தெரியாது. வாய உடைச்சிருவேன். இந்த இதெல்லாம் ரொம்ப டூ மச். ஏன்னா நீங்களே சொல்லுங்க நம்பர் கூட இருக்காங்க. வர பையன் என்ன மாதிரி கேரக்டர்னு யாருக்கு தெரியும்? இப்ப உள்ள ஒரு பொண்ணு பையனும் பேசினாலே எவ்வளவு தப்பா நினைக்கிறாங்க. ஆமா அது கரெக்ட் தான். ஆனா அப்படி இருந்தாலும் இது நம்பர்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஓவருங்க. என் ஃப்ரெண்டும் தான் இருக்காங்க, அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பர் வச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்டு தான் ஒருத்திக்கு கல்யாணம் ஆச்சு. அது லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா. கல்யாணம் பண்ணி நம்பர் வச்சுக்க கூடாது, கேர்ள் ஃப்ரெண்ட் நம்பரே வச்சுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. அவன் என்ன ஜென்மனே தெரியல. அதே மாதிரி வரவன் எனக்கு வரவன் என்ன ஜென்மத்துல பிறந்தான்னு யாருக்கு தெரியும்? யாருக்கு தெரியுமோ போ. அதான் என்ன பண்றேன்னு தெரியல. அப்புறம் அப்பாட்ட தான் பேசியிருக்கேன். அவங்க அப்பாட்ட பேச சொல்லி என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடந்தாலும் உங்கள்ட்ட கண்டிப்பா சொல்றேன். ஆனா இது தக்காளி வீடியோக்கு வரது ரேர் தான். பார்க்கலாம் என்ன வருவீல. உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் வர்றதுனா ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் வருவாங்க பாத்துக்கலாம். எனக்கே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இவ்வளவு விட்டுட்டு திடீர்னு இல்லாம விட்டா எப்படி இருக்கும் நீங்களே நினைச்சு பாருங்க. கூடயே இருந்தது தனியே தொல்லை வாங்க. தனியா மீன்ஸ் கொஞ்சம் ரெண்டி சனியன்ஸ் இருந்த சனியை நல்லா தாங்க இருக்கும். இப்போ திடீர்னு இல்லாமல் போயிட்டா எப்படி இருக்கும்? ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு.
பேசாம ஏன் நம்மளே கல்யாணம் பண்ணிக்க கூடாது? சொல்லுடியா, சீரியஸா கேக்குறேன். இப்ப ஏதோ திட்டம் வந்தா, இப்ப என்ன திட்டம் வந்த? இப்ப என்ன திட்டம்? இங்க வாயை உடைச்சிருவேன். திட்டம் எல்லாம் செய்யாது, திட்டக்கூடாதுன்ட்டு சத்தியம் பண்ணிருக்காங்க. இனிமே என்ன திட்டே நிறைய நீ சத்தியம் பண்ண? சத்தியம் பண்ணா என்ன இனிமே திட்டே மாட்டேன்னு சத்தியம் பண்ணா. திட்டலாம் மாட்டா. அதான் இப்ப நீங்க சொல்லுங்க, நம்பர் சொல்லடி, சும்மா சொல்லடி. அரே அதை நான் பாத்துக்கலாம், ஃபியூச்சர்ல நடந்தாலும் நடக்கலாம். அதெல்லாம் நடக்காது. எங்க அப்பாட்ட தான் பேச போறேன். ஏன்னா இவ நமக்கு செட் ஆகாது. என்ன தோணும், என்னமோ கல்யாணம் பண்ணிக்கோ நான் சொன்னது மாதிரி செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. செருப்பு கழட்டி அடிச்சிடுவேன் பாத்துக்க. சரி, சும்மா விளையாண்டுட்டு இருந்தேன். சொல்லுங்க என்ன பண்ணலான்னு தெரியல. வீடியோ அடிக்கடி போடுறேன் இனிமேல். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நான் இனிமே வீடியோக்கு வருவானான்னு தெரியல, பாப்போம். இங்க கடை அதெல்லாம் வருவாங்க. காது என்னடி இப்படி இருக்க? காதுவா, தோடு வலிக்குது. தோடு குத்தி விட்டாங்க, எல்லாம் நறுக்குனுங்கிறங்க. எத்தனை தோடு குத்திருக்கா பாருங்களேன். வித 1 2 இல்ல, ஐயே அப்பா கொல்றா. இது தோடு ரயிலா விட்டுருக்காங்க. அந்த நீ வாங்கி கொடுத்தியா? மென்டல். நான் வாங்கி கொடுக்க மாட்டேன் எனக்கு. என்ன பண்ணும்? சரி, ஓகே. இந்த வீடியோ ஃபுல்லா எண்டு வரையும் பார்த்துருப்பீங்க. தக்காளி அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னு தெரியாது. நான் வீடியோ கண்டிப்பா அப்லோட் பண்றேன். அடுத்த கட்டம் என்ன ஆகும்னு தெரியல. கண்டிப்பா நான் வீடியோ அப்லோட் பண்றேன். தக்காளி எதுவும் பேச மாடி. ரொம்ப மிஸ் பண்ணுவேன். நான் வருவேனான்னு கூட தெரியல. சும்மா விளையாண்டு. யார் யார் என்ன மிஸ் பண்றீங்களோ அவங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நான் இனிமே வீடியோக்கு வரணுமா வர வேணாமான்னு? வர வேணாம். சரி, நான் இன்னொரு பெஸ்டி அழகா வாங்க அப்படின்னு சொல்லி அவளை வச்சு வீடியோ எடுப்பேன். சும்மா சொன்னடி நீ. ஐயோ ராட்சசியா மாறா. அதெல்லாம் கிடையாது, வருவா. எங்கே ஆமாண்டி, ஒரு பொண்ணு இங்க இப்படி போகுதுன்னா, சரி நான் சொல்ற ஒரு தத்துவத்தை இல்ல கேளு, நான் சொல்றது. ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னா அடுத்த பொண்ணை தான் பார்க்கணும், சரியா? அந்த பொண்ணை வச்சு ஜாலியா ஃப்ரெண்டா இருந்துட்டு ஜாலியா அடுத்த பொண்ணுக்கு போகணும். அப்பெல்லாம் நான் இருக்க மாட்டேன்டி, சும்மா வாங்கிட்டாண்டி. நான் உன்ட்டு வரைக்கும் எந்த பொண்ணுகிட்ட பேசிருக்கேனா? மென்டலு. சும்மா விளாண்டு அப்பெல்லாம் பண்ண தப்பு. தக்காளிக்கு பாரு. சரி பாய் சொல்லுவா, சும்மா சொன்னேன் பாய் சொல்லு. ஓகே, அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா நான் வீடியோ கண்டிப்பா சொல்றேன். எங்க அப்பாட்ட பேசுவோம், நாங்க 2 பேரும் பேச போறோம் எங்க அப்பாட்ட. அந்த வீடியோ அடுத்த வீடியோ வரும், பாருங்க. லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். தக்காளி எதுவும் பேசணுமா? பேசிடு ஏதாவது பேசு. அவங்க உனக்காக வெயிட் பண்ணிட்டுறாங்க. I miss you எல்லாத்துக்கும். I love you. அப்புறம் இன்னொரு சம்பவம் என்னன்னா, மாப்பிள்ளை பாக்குறேன்னு சொன்னாலே இந்த இது பொக்கி இருக்கு. இந்த பக்கி இருக்குல்ல, பொக்கின்ட்டு இந்த பக்கிய போய் ஒளிஞ்சிடுறாங்க மென்டல் மாரி. அழுதுகிட்டு போய் ஒளியிற. எனக்கு சிரிப்பா வருது. உண்மையா சொல்றேன், உன்னை கல்யாணம் பண்ண போறோம். ரொம்ப பாவண்டி. ஏன்டி? சரி, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம். ஏன் நான் என்ன, எனக்கு என்ன குறைச்ச? அடி பாவி, முன்னாடி எத்தனை பொண்ணுங்க அலைஞ்சிச்சு. எத்தனை பொண்ணுங்க அடைஞ்சிச்சுன்னா எப்படி இருந்துச்சு? பிச்சைக்கார பை மாதிரி இருந்துச்சு. சரி விடு. வலிக்குது. குத்தி போடுவான் மென்டலு. ரொம்ப ஓவரா தான் போறா. முடி இவ்வளவுக்காக தான் நான் முடிய ஃபர்ஸ்ட் வெட்டினேன். எல்லாத்தையும் வெட்டி வந்துட்டோம் சார். கொளுத்துறான்ட்டு வெட்டிட்டாங்க. இனிமே முடிய தோறாட வச்சு அதை. ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். தக்காளி அடுத்த கட்டம் என்னன்னு கண்டிப்பா நான் வீடியோ போடுறேன். லவ் யூ ஆல், டேக் கேர். எங்க அப்பாட்ட நாங்க பேசுற மாதிரி வீடியோ போடுவோம். அப்படி இல்லைன்னா நாங்க 2 பேருமே பேசுவோம். கண்டிப்பா என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லுவோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். கொம்பன் சொல்லுடி, கொம்பன் இறங்கிட்டா.